கொடுத்தோம், எல்லா கட்சிக்காரர்கிட்ட கொடுத்தோம். 136 எம்எல்ஏ விடுதிகளை போய் பார்த்தோம். 2 முறை பெட்டிஷன் கொடுத்து கெஞ்சி கூத்தாடி அவங்க இது என்னன்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அறிவாலயத்திலையும் லாய்ட்ஸ் ரோட்லையும் 20 ஜாதி கட்சி 22 ஜாதி கட்சி அவங்க போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த கூட்டமும் வந்து நிற்கும்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டம் அப்படியெல்லாம் நிற்க போறதில்லை. சமுதாயங்களுக்கு கட்டுப்பட்ட, சமுதாயங்களுக்கு சமர்ப்பணமான, சமுதாயத்தின் கல்வி, ஜாப், அவங்களோட சமுதாய நிலை, அவங்களோட குடும்ப நிலை முன்னேறுவதுதான் எங்கள் நோக்கம் என்று வெல் டிஃபைன்ட் பிரின்சிபலோட கடக்கிறோம். எங்கள் தனியா நிற்கிறங்கிறது, நான் பதவி எனக்கு வேணும், அந்த பதவி மூலமா கொள்ளையடிக்கணும், பக்கமா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும், 34 டிவியில போய் சொல்லணும் அப்படின்னு தான் ஆகும். எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. எங்க மக்களுக்கு முதல்ல அவங்களோட உரிமைகள் என்ன, அந்த எந்தெந்த உரிமைகளை ஏமாற்றினார்கள், எப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அந்த மாணவர்களுக்கும் இளையவர்களுக்கும் மகளிருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், இதை அவங்களுக்கு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குறது தான் எங்களோட முதல் நோக்கம். எங்களுக்கு பதவியோ இதோ நோக்கம் அல்ல. அதனால அந்த கூட்டணி அது இதனால தேவை. 4 வருஷத்துல 5 வருஷத்துல சந்திச்சேன். முதல்வரை சந்திச்சு 1/2 மணி நேரம் நான் தான் பர்சனலாக விளக்கும். எல்லாரும் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. சந்திச்சேன் முதல்வர்